கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலும் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஆவியிலே பலன் கொண்டார், ஞானத்திலே நிறைந்தார், தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது, அவர் வளர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வளர வளர அவருடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த மேன்மையான ஆசீர்வாதம் பலன் கொண்டு அவர் ஞானத்தினால் நிறைந்தார். இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாள் கடரும் பொழுது நாம் ஆண்டவரிலே பலப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாள் நாம் கடந்து செல்ல செல்ல நாம் வயதின் முதிர்ச்சியை அடைய ஆரம்பிக்கிறோம். ஆகவே நாமும் கூட ஆவியிலே பலன் கொள்ள வேண்டியது அவசியம். ஞானத்திலே நாம் வளர வேண்டியது அவசியம். தேவனுடைய கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து இப்படியாக வளர்ந்தார். அவர் பலன் கொண்டார், தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டார், கிருபையை பெற்றுக்கொண்டார். இந்த நாளிலும் கிருபை நிறைந்தவராக பலன் கொண்டவராக இயேசு நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிப்போமானால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவானவர் ஞானத்தினால், வளர்த்தியினால், தேவ கிருபையினால், மனிதர் தயவு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் கிறிஸ்துவுக்கு பயந்தவர்களாக, கிறிஸ்துவை சாட்சி பகிர்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சாட்சியாக இருக்குமானால் நிச்சயமாக மனிதருடைய தயவு நமக்கு கிடைக்கும். மனிதர் தயவு அதிகமாக கிடைப்பதற்கு நமக்கு இந்த காரியங்கள் அவசியம். ஞானம், நம்முடைய வளர்ச்சியில் ஞானம் இருக்கணும். தேவ கிருபை இருக்கும் பொழுது மனிதருடைய தயவு கிடைக்கும். இயேசு நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியை அவருடைய வளர்த்தியிலே நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாலிபன் நாட்கள் நீ யாருக்காக செலவிட்டு கொண்டு இருக்கிறாய்? இயேசுவுக்காக உன்னுடைய வாலிபன் நாட்களை கொடுத்திருக்கிறாயா? இயேசுவே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயா? இல்லை என்று சொன்னால் இந்த நாளில் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து, இயேசுவே என்னை ஆசீர்வதியும், உம்முடைய வாழ்வில் இருந்த அதே ஞானம் கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க தேவரீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. தேவ கிருபையை அதிகமாக கொடும், மனிதர் தயவை கொடுங்கப்பா. இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் யார் யார் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, மேலானவர்களுடைய கண்களில் இன்று தயவு கிடைக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.